ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பொது தமிழ்லேருந்து திருக்குறள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி திருக்குறள் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் திருக்குறள் சம்பந்தமான எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாம். இதுலேருந்து எந்த வினாக்கள் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் தாண்டி தான் கொஸ்டின் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். திரு கூட்டல் குறள் சிறந்த குறள் வெண்பாக்களினால் ஆகிய நூல் 2 அடிகளான குறள் வெண்பாக்களால் ஆனது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர், சென்னை. திரு என்பது சிறப்பு அடைமொழியாகும். குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் இது ஆகுபெயராகும். திருக்குறள் அடையெடுத்த கருவியாகு பெயர் எனப்படும். திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறள் 3 முப்பால் பிரிவுகளையும் 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் கொண்டது. அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், 4 இயல்கள் உள்ளது. பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவறவியல் 13, ஊழியல் 1. பொருட்பால் 70 அதிகாரங்கள், 3 இயல்கள் உள்ளன. அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒலிபியல் 13. காமத்துப்பால் 25 அதிகாரங்கள், 2 இயல்கள் உள்ளன. களவியல் 7, கற்பியல் 18. தனி மனிதனது வாழ்வை கூறுவது அறத்துப்பால், சமுதாய வாழ்வை கூறுவது பொருட்பால், அகவாழ்வை கூறுவது இன்பத்துப்பால். திருக்குறள் என்பது எந்த வகை நூல்? 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று அறநூல் அல்லது நீதி நூல். அடுத்து வேறு பெயர்கள். நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு. திருவள்ளுவ பயன் என கூறியவர் நச்சினார்க்கினியர். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று கூறியவர் கவிமணி. தேவர் என கூறியவர் நச்சினார்க்கினியர். தெய்வப் புலவர் என கூறியவர் இளம்பூரணார். பொருளுரை என கூறியவர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை. பொய்யில் புலவர் என கூறியவர் சீத்தலை சாத்தனார். மாதானு வங்கி என்பதன் பொருள் தாய்க்கு நிகரானவர். அடுத்ததா உரை ஆசிரியர்கள். மணக்குடவர், பரிமேலழகர், பரிப்பெருமாள், திருமலையர், மல்லர், தருமர், காளிங்கர், தாமத்தர், பருதி, நச்சர் இவர்கள் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதிய பதின்மர் ஆவர். இவர்களில் மணக்குடவர், பரிமேலழகர், பரிப்பெருமாள், காளிங்கர், பருதி இவர்கள் எழுதிய உரை மட்டுமே கிடைத்துள்ளது. சிறந்த உரை பரிமேலழகர் உடையது. முதலில் உரையிட்டவர் மணக்குடவர். முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஆண்டு 1812ஆம் ஆண்டு. உரை எழுதியவர்கள் காலத்தால் முந்தியவர் தர்மர், காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர். மூவா நாமக்கல் கவிஞர், புலவர் குழந்தை ஆகியோரும் உரை எழுதியுள்ளனர். இவங்கெல்லாம் தற்காலத்தில் உரை எழுதியவர்கள். இவங்களில் வரதராசனர் எழுதிய உரை மிக சிறந்தது. பரிமேலழகர் உரையுடன் முதலில் திருக்குறள் வெளியிட்டவர் ராமானுஜ கவிராயர். ஆண்டு 1840ஆம் ஆண்டு. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், வள்ளுவர் 100க்கு எல்லையுரை செய்தார் இவர்கள் என்பது பழம்பாடல். திருக்குறளுக்கு உரை செய்தவர்கள் திருக்குறள் உரைவளம் தண்டபாணி தேசிகர். திருக்குறள் உரை களஞ்சியம் தண்டபாணி தேசிகர். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கி.வ. ஜெகநாதன். வள்ளுவம் வா. சுபமாணிக்கம். வாழும் வள்ளுவம் வா.செ. குழந்தைசாமி. வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். திருக்குறள் மணிவிளக்க உரை பெருவிளக்க நூல் க. அப்பாத்துரையார். திருக்குறள் அற இலக்கியம் க. திருநாவுக்கரசு. வணக்கம் வள்ளுவ. ஈரோடு தமிழன்பன். திருவள்ளுவ பயன் நச்சினார்க்கினியர். இவர்களெல்லாம் திருக்குறளுக்கு உரை செய்தவர்கள். அடுத்ததா திருக்குறள் சிறப்புகள்.
11 கீழ்கணக்கு நூல்களில் இதுவே மிக பெரியது, அதிக பாடல்கள் கொண்டது. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறநூல் திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என அனைவராலும் பாராட்டப் பெறும் நூல் எது? திருக்குறள். தமிழில் தோன்றிய நீதி நூல்களுக்கெல்லாம் முன்மாதிரியானது திருக்குறள். அரங்கேற்றப்பட்ட இடம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். திருக்குறளில் 10 அதிகாரங்களில் பெயர்கள் உடைமை என முடியும். திருக்குறளின் பெருமையை குறித்து சான்றோர்கள் பலர் பாடிய பாக்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. திருக்குறளில் அனிச்சமலர் 4 முறையும், யானை 8 முறையும், பாம்பு 3 முறையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொம்பு எழுத்துக்கள் இல்லாத 17 குறள்கள் உள்ளன. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து என்ற குறளில் 1, 5, 7 என்ற பகா எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடுத்து 46 குறள்களில் உயிரினங்கள் குறிப்பிடப்பட்டு உள்ளன. அன்னம், கூகை, கூகைன ஆந்தை, கொக்கு, காக்கை, புல், பறவை, மயில், ஆமை, கயல் மீன், மீன், விண்மீன், முதலை, நத்தம், சங்கு, பாம்பு, நாகம், என்பிலாது என்பது புழு ஆகியன இடம்பெற்றுள்ளன. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாளையிறு ஊறிய நீர் என்ற குறளில் பால், தேன், நீர் என்ற 3 நீர்மங்கள் இடம்பெற்றுள்ளன. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற குறளில் ஒரே சொல் 6 முறை இடம்பெற்றுள்ளது. தொடிற்கடின் அல்லது காமநோய் போல விடிற்கடின் ஆற்றுமோ தீ என்ற குறள் ஒரே எழுத்தில் முடிந்துள்ளது. நெடில் வாரா குறள் 1. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத் தகதக நட்பது நட்பு. இந்த குறள்ல நெடில் வராது. ஒரே சொல் 5 முறை 5 குறட்பாக்களிலும், ஒரே சொல் 4 முறை 22 குறட்பாக்களிலும், ஒரே சொல் 3 முறை 27 குறட்பாக்களிலும் இடம்பெற்றுள்ளது. துணை எழுத்தே இல்லாத குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. காலம் கடந்த பொதுமை நூல் திருக்குறள். தமிழ் மொழியின் தலைசிறந்த நூலான திருக்குறளில் தமிழ் என்கிற சொல் எங்கேயும் பயன்படுத்தப்படவில்லை என்பது அதிசயமாகும். உலக மொழிகளில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது திருக்குறள். உலக பண்பாட்டிற்கு தமிழகத்தின் பங்களிப்பாக அமைந்துள்ள நூல் திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் என அழைக்கப்படுவது திருக்குறள். திருவள்ளுவருக்கு கோவில் அமைந்துள்ள இடம் மயிலாப்பூர். வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ள இடம் நுங்கம்பாக்கம். தமிழகத்தின் மிக உயர்ந்த சிலையான திருவள்ளுவர் சிலை எங்கு அமைந்துள்ளது? கன்னியாகுமரி. உயரம் 133 அடி. தமிழின் வாழ்வியல் இலக்கணம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அறிவு அறம் காக்கும் கருவி என கூறியவர் யார்? திருவள்ளுவர். உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே என கூறியவர் திருவள்ளுவர். உலகளாவிய இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி வகுத்து காட்டிய புலவர் திருவள்ளுவர். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை திருக்குறள். திருக்குறளில் குறள் என்பதன் பொருள் குறுமை, ஈரடி உயரமுள்ள குள்ளன், பூதன், சிறுமை. தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியுடன் வந்த முதல் நூல் எது? திருக்குறள். அறம், பொருள், இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குறள் அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். திருவள்ளுவரின் புகழை உலகறியச் செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கும் பணி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆண்டு 1973ஆம் ஆண்டு. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் வெவ்வேறு நிற பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும், பொருட்பால்
வெண்ணிற பளிங்கு கல்லிலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் செதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து திருக்குறளின் சிறப்புகள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812ஆம் ஆண்டு. திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்த 1-2 கொஸ்டினும் ரிப்பீட் ஆகும். திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்கள் 1330. அனைத்து அதிகாரங்களும் 10 குறள்களை மட்டுமே கொண்டுள்ளது. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 380. திருக்குறள் பொருட்பாலில் உள்ள குறட்பாக்கள் 700. திருக்குறள் காமத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 250. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் உள்ள சொற்கள் 14,000. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் அதாவது மொத்தம் 247இல் 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. உலகின் 80 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. திருக்குறளில் ஒரே பெயரில் அமைந்த இரு அதிகாரங்கள் குறிப்பறிதல் பொருட்பால் அதிகாரங்கள் 71, குறிப்பறிதல் காமத்துப்பால் அதிகாரங்கள் 110. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட 1705 ஒரே எழுத்து நீ. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லி, கா. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ், கடவுள். திருக்குறளில் 50 பிறமொழி சொற்கள் இடம்பெற்றுள்ளன. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். ஆண்டு 1812. எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் திருக்குறள் முதலாக அச்சிடப்பட்டது? 1840ஆம் ஆண்டு. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறள் உரையாசிரியர்களுள் 10வது உரையாசிரியர் பரிமேலழகர். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். திருக்குறளில் இடம்பெறாத உரை எண் 9. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரை 26 மொழிகளில் வெளிவந்துள்ளது. திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்கிரப்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் வெளியிட்டவர் எல்லிஸ் துரை. திருவள்ளுவரின் படத்தை வரைந்தவர் புதுச்சேரி கே.ஆர். வேணுகோபால் சர்மா. திருக்குறளில் பற்று என்கிற சொல் ஒரே குறளில் 6 முறை வருகிறது. திருக்குறளில் உள்ள எல்லா குறள்களும் 2 அடிகள் மட்டுமே கொண்டவை. அதேபோல எல்லா குறள்களும் முதல் அடி 4 சீர்களும் 2ஆம் அடி 3 சீர்களும் கொண்டவையாக உள்ளது. குறள் வெண்பாவால் 1.25 அடியால் ஆன ஒரே நூல் திருக்குறள். மொத்த அதிகாரங்களின் கூட்டுத்தொகை 133. இதை கூட்டினால் 7 வரும். மொத்த குறட்பாக்களின் கூட்டுத்தொகை 1330. இதை கூட்டினா 7 வரும். இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். திருவள்ளுவரின் சமயம் சமண சமயம் என நம்பப்படுகிறது. அடுத்து மொழிபெயர்ப்புகள். உலக மொழிகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புக்கில் 107ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தற்போது 120 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் முதலாக மொழிபெயர்த்தவர் ஜி.இ. போப். ஆண்டு 1886. ஆங்கிலத்தில் மட்டும் திருக்குறளை மொழிபெயர்த்தவர்களின் எண்ணிக்கை 40 பேர்.
திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்ரபோலி மொழிக்கு மொழிபெயர்த்தவர் கிட்டு சிரோமணி. லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் மொழிபெயர்ப்பு செய்த ஆண்டு 1730ஆம் ஆண்டு. ஜெர்மன் மொழியில் டாக்டர் கார்ல் கிரவுல் 1856ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்பு செய்திருப்பார். உருசிய மொழி தால்சுதாய் மற்றும் யூரி கில்சோ. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர்கள் வ.வே.சு. ஐயர், ராஜாஜி. பிரெஞ்சு மொழியில் ஏரியல் ஆண்டு 1848. வடமொழியில் அப்பா தீட்சிதர். தெலுங்கு மொழி வைத்தியநாத பிள்ளை. இந்தியில் பி.டி. ஜெயின். பிஜு மொழியில் எஸ்.எல். பெர்வி. ரஷ்யன் மொழியில் யூரிகில் சோஜ். சிங்கள மொழியில் மிசிகாமி அம்மையார். திருக்குறள் கருத்தை 1794ஆம் ஆண்டு முதன்முறையாக ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தியவர் கிண்டஸ்லே. 1812ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு அதிகாரியான எல்லிசன் என்பவராலும் மொழிபெயர்க்கப்பட்டது. திருக்குறள் இந்திய மொழிபெயர்ப்பு தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, ஹிந்தி, போஜ்புரி, வங்காளம், மணிப்பூர், கொங்கணி, குஜராத்தி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சௌராஷ்டிரா, ஒடியா ஆகிய 14 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் ஆசிய மொழிபெயர்ப்பு சீனம், பர்மியா, அரபி, பிஜு, இந்தோனேசியா, மலாய், ஜப்பான், கொரியா, சிங்களா, உருது ஆகிய 10 ஆசிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து குறிப்புகள். திருக்குறள் முன்னோடி புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் நாலடியார் சமண முனிவர்கள். திருக்குறளின் பெருமை கூறுவது திருவள்ளுவ மாலை. திருக்குறளில் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். திருக்குறளின் ஒளிபு எனப்படுவது திருவற்பயன் உமாபதி சிவம். திருக்குறள் நடையியல் நூல் ஆசிரியர் இ. சுந்தரமூர்த்தி. அரசு வேளாண்மை மருந்து, அன்பு, உயிர் மற்றும் மகிழ்ச்சி என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொருட்பாலின் மணிமுடியாக விளங்குவது ஒலிபியல். கூற்றுகள் நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது நாலடியாரும் திருக்குறளும். தமிழுக்கு கதி என்பது குறிக்கும் நூல்கள் எது? கம்பராமாயணம், திருக்குறள். முப்பெரும் நூல்கள் திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். அடுத்ததா புகழுரைகள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இணையில்லை முப்பாலுக் கிந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளு தொறுஞ்சுவை உள்ளுந்தோறும் உணர்வாகும் வண்ணம் என திருக்குறளை புகழ்பவர் யார்? பாரதிதாசன். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி என்றவர் மனோன்மணியம் சுந்தரனார். எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் சுத்தானந்த பாரதி. திருக்குறள் ஒரு வகுப்பிற்கோ, ஒரு மதத்திற்கோ, ஒரு நிறத்திற்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டிற்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலகு பொது என்றவர் திருவிக்கா. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரியாது. திருக்குறள் என்ற நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி உலகிற்கு தெரியாது என்றவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்றவர் ஔவையார். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்றவர் கால்டுவெல். சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலின் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்றவர் காந்தியடிகள். குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வத் திருமலர்போன்
மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்றவர் இறையனார். கடுகை துளைத்து ஏழ்கடல் புகட்டி குறுகத் தரித்த குறள் என்றவர் இடைக்காடர். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குறட்பா விரி என்றவர் கபிலர். சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதை சால பொருத்தம் என்றவர் சீர்த்தலை சாத்தனார். உலக இலக்கியங்களில் திருக்குறளைப் போல சிறந்த அறம் உரைக்கும் நூல் வேறு இல்லை என்றவர் ஆல்பர்ட் ஸ்விட்சர். எப்பாவலரும் ஏய்பவே வள்ளுவலார் முப்பால் மொழிந்த மொழி என்றவர் கல்லாடனார். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என புகழ்ந்தவர் பரணர். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். அடுத்து முக்கிய அடிகள்: அறத்தான் வருவதே இன்பம், மனத்துக்கண் மாசிலன் ஆகுதல் அறம், திருவேறு தெள்ளியராதலும் வேறு, பெண்ணிற் பெருந்தக்க யாவுள், ஊழிற் பெருவழி யாவுள, முயற்சி திருவினையாக்கும், இடுக்கண் வருங்கால் நகுக, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அறிவு அற்றம் காக்கும் கருவி, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். இதெல்லாம் திருக்குறளுடைய மேற்கோள்கள். அடுத்ததா திருவள்ளுவ மாலை. திருக்குறள் பெருமை கூற எழுந்த நூல் திருவள்ளுவ மாலை. தொகுத்தவர் கபிலர். 53 புலவர்கள் பாடியுள்ளனர். மொத்த பாடல்கள் 55. இரு பாடல்கள் பாடிய புலவர்கள் ஔவையார், கபிலர். சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா மற்றும் வடமலை வெண்பா ஆகியவையும் திருக்குறள் பெருமை கூறுவனவாகும். அடுத்ததா திருவள்ளுவர் காலம். கிமு 1ஆம் நூற்றாண்டுன்னு வி.ஆர்.ஆர். தீட்சிதர் சொல்லியிருக்காரு. கிமு 31ஆம் நூற்றாண்டுன்னு மறைமலையடிகள் கூறியிருக்காரு. இதை தான் நம்ம பின்பற்றுறோம். கிமு 1 முதல் கிமு 3ன்னு ராசமாணிக்கனார் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் புக்கையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற திருக்குறள் சம்மந்தமான எல்லா கொஸ்டினும் இதிலே கவர் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.